ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2ல் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிற விரிவானம் தான் பார்க்க போகிறோம், செயல் தான் பார்க்க போகிறோம். கந்தர்வன் அப்படிங்கிறவங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. தண்ணீரோட முக்கியத்துவத்தை பற்றி எழுதியிருக்காங்க. தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்தே இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. தண்ணீர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத முன்னாடி காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்கள்னா சின்ன சின்ன ஊர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான ஒரு வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்கு. இதை உணர்த்துகிறது இச்சிறு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயில் கொடூரமாய் அடித்து விட்டு தனிய தொடங்கிய வேலை, கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கம்மியாகிற வேலை. பாசஞ்சர் ரயிலில் கூவல் வெகு தொலைவில் இருந்து அறுவலாக கேட்டது. அதாவது இப்ப பேசஞ்சர் ட்ரெயின் வருது அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு அப்படியே அந்த கூவுற சத்தம் கேட்கும்ல, கூ அப்படின்னு அந்த விசில் அடிச்சுட்டே வரும்ல. ஸோ அது பக்கத்துல கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வர மாதிரி கேக்குது. வல்ல நேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். வல்ல நேந்தல் அப்படின்னா அது ஒரு ஊரு. ஸோ அதை தாண்டினோடனே இன்ஜின் டிரைவர்கள் இப்படிதான் ஒலி எழுப்புவார்கள். திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது. ஓகேவா? திண்ணைக்கு ஓடி வந்துன்னா வீட்டுக்கு வெளியில திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. திண்ணைன்னா என்னன்னா ஒரு குட்டியா பெஞ்ச் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஓடி வந்து அங்க இருக்கிற தூணை பிடிச்சிட்டு அதை பாக்குறா இந்திரா. ஓகேவா? தூரத்துல ரயில் வருவது மங்களா தெரிஞ்சது. உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சையாக சொல்லி கொண்டு இருந்தது. உள்ள அம்மா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரயில் வர சத்தம் கேட்டது. வீட்டுல பொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு சும்மா அப்படியே சொல்றாங்க. ஓகே. ஐயா சினை ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்து இருந்தார். ஐயாவுக்கு எப்போதும் கணக்குத்தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. அதாவது ஐயான்னா அப்பா. ஓகேவா? அவங்க சினை ஆட்டை பார்த்தபடினா இந்த ஆடு மாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தபடி திண்ணையில உட்கார்ந்துருந்தாரு. எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை மாடு இருக்கு, எப்படி குட்டி போடாத மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஓகேவா? இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். ஸோ அதான் அந்த இந்திரா தான் அந்த பொண்ணு. ஓகேவா? அவ என்ன பண்றா, குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு ஒரு பாதை மாதிரி இருக்கும். ஓகேவா? பாதைன்னு எப்படி சொல்றது, ஒரு டைம்ல தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கும், இப்ப காஞ்சிருக்கு. ஸோ அதை வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி ஓடுறா. மேட்டை எட்டும் போது 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள். மேட்டைன்னு என்னது, கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கிற இடத்துல போகும்போது ஒரு 7-8 பெண்களாம் இந்திரா முந்த பார்த்தாங்களாம். எல்லாருமே வாலிப பெண்கள். வாலிபம் யூத்தா இருக்கிற பெண்கள். முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்களை சடைகளை பிடித்து இழுத்தார்கள். அதாவது இப்ப முன்னாடி போற பெண்களோட சடையை பிடித்து இழுக்கிறாங்க பின்னாடி இருக்கிற பெண்கள். கைகளை பிடித்து மடக்கினார்கள். அப்படி கையை பிடிச்சி இங்க வா அப்படின்னு மடக்கிறது. அடுத்தவர் குடங்களை படப்பட வென்று கையால் அடித்தார்கள். மற்றவங்களும் குடம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை இவங்க குடத்தை வச்சு அடிக்கிறாங்க அந்த குடத்தை. அப்போ ஆப்வியஸ்லி இதெல்லாம் பண்ணோன்னே என்னவாகும், சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடி கூறுமுறை கடுகடுவென்று கோபமானார்கள். இதெல்லாம் பண்ணும்போது சிரிச்சுட்டே பண்ணாலும் நம்மளை முந்திட்டு போறாங்களேன்னு ஒரு கோவத்திலே பேசுறாங்க. அடுத்த நொடியில் முந்தும் போது சிரித்து கொண்டார்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் யார் முந்துறாங்களோ அவங்க சிரிப்பாங்க, அடுத்த தடவை முந்துறவங்க சிரிப்பாங்க. 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல ரயில் நிலையத்திற்குள் பாய்ந்தார்கள். எல்லாரும் ஒரு 2-3 அந்த குடத்தெல்லாம் வச்சுட்டு அப்படியே புயல் உள்ள போற மாதிரி ரயிலுக்குள்ள போறாங்க. இந்திரா இதில் படுகெட்டியான பெண். எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் 5-6 வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது. ஸோ ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன்ல யார் ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்களோ அப்படிதான். ஸோ அது மாதிரி முந்தி இந்திரா முதல்ல வந்துடுறா. வந்துட்டு அப்படி பதட்டமே இல்லாம நிக்கிற மாதிரி நிக்கிறா. அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கான், 5-6 வருஷங்களா அதே இடத்துல அவங்க நிக்கிற மாதிரி இருக்கான். இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள். இடம் பிடிக்க முடியாதவங்க அந்த சுவர்ல சாஞ்சிட்டு வந்துட்டாடி அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, நார்மலாஸா அந்த மாதிரி பேசுறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த
சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாட்டை வர சொல்லி எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுகிறேன் என்றார். ஸோ பேசிக்காக ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்கல்ல, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பச்சை கொடி ரெட்டு கொடிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் உங்ககிட்ட ஸ்குவாட் அப்படின்னா என்னன்னா நிறைய போலீஸ் இருக்கிற ஒரு ஸ்குவாட்னா என்னது, குரூப் ஆஃப் போலீஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வர சொல்லி உங்களை எல்லாரையும் ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து பக்கனையாக சிரித்தார்கள். ஸோ அவங்க வச்சுட்டு இருந்த குடத்துக்குள்ள முகத்தை மறைச்சிட்டு சிரிச்சாங்க அவர் சொல்றத கேட்டுட்டு. ரயில் காட்டு யானை பிளிரி கொண்டு வருவது போல நிலையத்திற்குள் நுழைந்தது. ரயில் அப்படியே ஃபாஸ்டா வருதுன்னு சொல்றாங்க. அதை காட்டு யானை மாதிரி வருதான், பிளிரினா சத்தம் போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தார். ஃபர்ஸ்ட் இப்ப ரயில்ல வந்துட்டு நம்ம உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பயணிகள் வந்து வெளியில வரணும் இல்லையா. ஸோ இவ என்ன பண்றா, அந்த பயணிகள் வெளியில வர்றதுக்கு முன்னாடி இவ குடத்தோட உள்ள போயிடுறா. முகம் கழுவும் பேசின் குழாயை அமுத்தி வேகம் வேகமாக அரை சம்பும் கால் சம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தாள். இப்போ நீங்க நார்மலா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க ட்ரெயின்ல வந்து வாஷ் பேசன் இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகேவா. இவ என்ன பண்றா, ஒரு சொம்பு வந்துட்டு ஒரு சொம்பு பாதி சொம்பு நிறைஞ்சு அதை குடத்துக்குள்ள ஊத்துறா. திருப்பி ஒரு கால் சொம்பு இது பண்ணி குடத்துக்குள்ள ஊத்துறா. ஓகேவா. இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுவென்று வந்து விடாது, இந்த பீடை குடமும் நிறைந்து தொலையாது. அது திட்டுறா. பேசிக்காவே அந்த சிங்க்ல வந்துட்டு கொஞ்சம் மெல்ல மெல்லமா தான் வரும் ட்ரெயின்ல இருக்கிறதெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் வேகமா வராது, இந்த குடமும் நிரம்பாது அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஓகேவா. இந்திரா, இதுதான் நாளை சாயந்தரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர். இப்ப நான் என்ன தண்ணி எடுக்கிறனோ யோசிச்சு பாருங்க. தண்ணீருக்காக அந்த ட்ரெயின்ல வர வாஷ் பேசன்ல இருக்கிற தண்ணியை பிடிச்சி அதுதான் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் குடி தண்ணி அப்படின்னு சொல்றா. இதுவும் கிடையாது என்றால் பிலாப்பட்டிக்கு போக வேண்டும், நல்ல தண்ணி இருக்கு. பிலாப்பட்டி அப்படின்றது ஒரு ஊரு. ஸோ இது கிடைக்கலன்னா பிலாப்பட்டிக்கு போகணுமே. அந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்கள் உவடு அரித்து போய்விட்டன. உவடு அரித்துனா எல்லா இடத்துலயுமே தண்ணி எல்லாம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஊரும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம். ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்ட பார்த்தார்கள். உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு. இந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, கிணறு வெட்டுறதுக்கு பார்த்தாங்க. பார்த்தா அதுல தண்ணி இருந்தது. அந்த தண்ணிலாம் குடிச்ச அப்படின்னா பயங்கர உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணி வந்துட்டு குடலையே வெளியில வர அளவுக்கு அந்த மாதிரியான உப்பா. கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலாக உப்பு அப்படின்னு சொல்ற இந்திரா. கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் அப்படின்னு. உப்பளம்னா அங்க இருந்து உப்பு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன. எல்லாம் தண்ணி எடுத்து எல்லா ஊர்லயும் தீந்துச்சு. எல்லா ஊரிலும் பருவ காலத்தில் மழை பெய்யும். புயல் வந்தா தான் அந்த பக்கம் பூராவுக்கும் மழை. புயல் வந்தா மட்டும்தான் மழை வரும். மழை பெய்வதில்லை. ஓகேவா. பெய்தால் மழை பெய்தா செம மழை பெய்யும். அப்ப கண்மாய் ஊருணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் 3 நாள் மறுபடியும் நீரில்லாத பூமியாக கிடக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நல்ல மழை பெய்யுற அன்னைக்கு பயங்கரமா வெள்ளம் வர மாதிரிலாம் இருக்கும். ஆனா கடைசியில 3 நாள் கழிச்சு என்ன ஆகும், திருப்பியும் நீரில்லா பூமியா தான் கிடக்கும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை. இந்த ஊர் பகுதியை பொறுத்தவரை ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிரந்தர பகை. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. லைக் மழை வருது, அது வந்துட்டு எல்லாமே 3 நாள்ல போயிடுது அப்படின்றனால 2 பேருக்கும் பயங்கர பகை. ஐயா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி 4-5 இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருந்தார்கள். ஓகேவா. ஸோ ஏற்றம்னா என்னது, மாதிரி மோட்டர் மாதிரி வச்சு 4-5 இளவட்டங்கள்லாம் இளமையான பசங்க வந்துட்டு டின்னு மாதிரி கட்டி அதை வந்து எடுத்துட்டே இருந்தாங்க. பெண்கள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வந்தார்கள். ஜனங்கள் இழுப்பை மரத்துக்காய் கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள். எல்லாம் அந்த கோயில்ல எப்படி சொல்றது, அந்த கோயில்ல ஒரு கிணறு இருந்தது. அதுல எல்லாரும் என்ன பண்ணாங்க, நல்லா குளிச்சாங்க. ஜன்னி வர அளவுக்குன்னு என்னது, தண்ணியிலே இருந்தாதான் ஜன்னி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அந்த அளவுக்கு குளித்தார்கள். சனிக்கிழமைகளில் வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீயக்காயும் மிதக்கும்.
சனிக்கிழமை ஆனா அந்த கிணத்துல ஃபுல்லா எப்படி இருக்குமா, வானவில் மாதிரி எண்ணெய் இருக்குமா. லைக் அங்கேயே குளிக்கிறதுனால அந்த தலையில இருக்கிற எண்ணெய்லாம் அந்த தண்ணியில போயிடும். வாசனைக்காக சீயக்காயும் மிதக்கும் நந்தவனத்திற்கு பாயும் தண்ணீரில். நந்தவனத்துக்குன்னா என்னது, அந்த ஒரு ஒரு கிராஸ் அல்லது நந்தவனம்னா என்னது, பூ பூக்கிற இடத்துக்கு பாயும் தண்ணீரில். இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. இப்ப எல்லாமே எதுவுமே இல்லை. முல்லை மணந்த நந்தவனம் குட்டி சுவர்களின் சின்ன அடையாளங்களோடு பாலடைந்து கிடக்கிறது. முல்லைனா முல்லைப்பூ, முல்லைப்பூ இருக்கிற அந்த நந்தவனம்னா நிறைய பூ பூக்கிற அந்த ஒரு இடம், பார்க்குன்னு சொல்லலாம். ஸோ அது இப்போ குட்டி சுவரா ஒண்ணுமே இல்லாத மாதிரி சின்ன அடையாளங்களோடு பாலடைந்து கிடக்குது. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள். இப்போ கிணத்துக்குள்ள என்னதான் இருக்கு, முள்ளுதான் இருக்கு. மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள். இப்பெல்லாம் அந்த மழை மழை தண்ணீருக்காக பிலாப்பட்டிக்கு எல்லா பெண்களும் போறாங்க அப்படின்னு இந்திரா சொல்ற மாதிரி. 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. ஊருணிக்கு பக்கமா இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு அப்படின்னு சொல்றா. ஓகேவா, ஊறத்தான் இறைக்க வேண்டும். அப்படியே தண்ணிலாம் இருக்காதங்க, எடுத்த உடனே அகைன் அது ஊறும். அப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்றா. மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும். மத்தியானத்துக்கு மேலதான் வெளியூர் ஆட்களுக்கு விடுவாங்க. காய்ந்து கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும். ஸோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாக்காம அதை அப்படியே பத்திரமா எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என்ன இருக்கும், பொழுதே சாஞ்சிருக்கும். அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். 4 மாசத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்தில் வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி, நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊத்தி விடுறான்னு பாரு அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. முன்னால அம்மா தான் போய் பிலாப்பட்டிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடிதான் உலகத்திலேயே தண்ணி இல்லைனாலும் ரயில்ல மட்டும் எப்படிப்பா தண்ணி இருக்கு அப்படின்னு பேசின உடனே இப்படி பேசிய போது 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஓகே, அப்ப அந்த ரயில்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த பசங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. ஓகேவா, அந்த பொண்ணுங்கெல்லாம் 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் வந்தார்கள். இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள். ஓகேவா, உள்ளூர்ல எவனுக்கும் கழுத்தை நீட்டி விடக்கூடாது, அதாவது கல்யாணம் பண்ணக்கூடாது. பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்கள்ல இருந்து பொண்ணு கேட்டு வர மாதிரி கனவு கண்டா. பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வலியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறாள். எனக்கு அவ போவால அந்த பிலாப்பட்டிக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வரும்போது நைட் எல்லாம் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நோக்காடோ பொம்பளை பிலாப்பட்டி பேயாக வேண்டும். நோக்காடோ அப்படின்னா நோய் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பொம்பளைன்னா பிலாப்பட்டி போயாக வேண்டும். லைக் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, என்னனாலும் சரி, பொம்பளை அப்படின்னா பிலாப்பட்டிக்கு போயே ஆக வேண்டும். ஓகேவா, தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா, இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடித்து அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும், ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. ஸோ இவ இந்த மாதிரி கனவு காணா. ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி நம்ம தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிதடி சண்டையிலலாம் இறங்குறத அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பிடிக்கவே இல்லை. ஓகேவா, அப்போ சிப்பந்திகளை கொண்டு அப்படின்னா என்னது, அந்த ஸ்டேஷன்லேயே சில போலீஸ்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். ஓகேவா, வீடு வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் விரட்டினார். அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. நெக்ஸ்ட் பாயிண்டர்ஸ் மேன் பக்கத்து ஊர்க்காரர். ஓகேவா, அவரை வைத்து பேசித்தான் இந்த ஏற்பாடு.
பாயிண்டஸ்மேன் அப்படிங்கிறவர் வந்துட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிறவர். அவரை வச்சுதான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. ரயில் வரும்போது தான் என்ன பேசுனாங்க அப்படின்னா, ரயில் வரும்போது தான் வரணும், வந்து சத்தம் போடக்கூடாது, தண்ணீர் கொஞ்சமாக தான் பிடிக்கணும் அப்படின்னு இவற்றுக்கெல்லாம் கட்டுப்பாடு வருவதாக பேர். ஆனா சண்டை வந்து இதான் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் பேசி வச்சாங்க. ஆனா வந்துட்டு சண்டையெல்லாம் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சண்டை இன்னும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு. நம் ஊர் தண்ணீரை விட ஒசத்தியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய் 20 ரூபாய் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று. ஸோ நம்ம ஊரை விட சூப்பரான தண்ணீர் இந்த சிங்க்லயே வருது. ஓகேவா? பேசிக்கா நம்ம ரயில்ல போனோம்னா சிங்க்ல என்ன பண்ணுவோம், வாய் கொப்பளிப்போம், இந்த மாதிரி தானே பண்ணுவோம். இவ்வளோ நல்ல தண்ணீர் வரும்போது ஏன் வந்துட்டு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் தண்ணிலாம் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த ஊர் பெண்களுக்கு ஒரு சந்தேகமா. இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டிருந்தாள். அப்ப அந்த பேசிக்கா அந்த தண்ணி எப்படி வரும், அந்த உள்ளங்கையை வந்து அழுத்தணும் கரெக்டா. அந்த டேப் வந்து திறந்து விடுற மாதிரி இருக்காது. நம்ம எவ்வளவு தூரம் அமுத்துறோமோ அவ்வளவு தூரம் தண்ணீர் வரும். தண்ணீர் சன்னமாக வந்தது, குழாயில் கொஞ்சமா தான் வந்துச்சு. பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி வந்தது. அந்த ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முணங்கியது ஞாபகத்திற்கு வந்தது. சில நேரங்களில் இன்ஜினிலிருந்து ஊதல் ஒலி வந்தாலும் புறப்பட தாமதமாகும். சில நேரத்துல அந்த மாதிரி சவுண்டு வந்துட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து தாமதமா தான் புறப்படும். ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது. ரயில் நகர்ற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றி விட்டு குதித்து விடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் மட்டும் பிடிச்சிட்டு நம்ம குடத்துல ஊத்தி விட்டுட்டு நம்ம உடனே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கையால இன்னும் அழுத்துறா. ஓகேவா? அப்ப ரயில் வேகம் அதிகரிச்சு பிளாட்ஃபாரம் முனை வருவது போல இருந்தது. பிளாட்ஃபாரத்தோட எண்டு வரைக்கும் ரயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகும்ல, ஸோ அந்த மாதிரி அப்படி இருந்தது. உடனே படபடவென்று செம்பை எடுத்து குடத்துல பாதியில வைத்து விட்டு குதிக்க போனா. ஓகேவா? வெளியில பிளாட்ஃபார்ம்ல குதிக்க போனா. அப்ப வந்து முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள், நல்லா கண்ணாடி வளையல போட்ட வடக்கிந்திய பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளி விட்டு கோபமாக, லைக் வடக்கிந்திய பெண்ணா நார்த் இந்தியா பெண், அவ வந்து ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள்ள தள்ளிவிட்டு கோபமா கத்துறா. மொழி வந்து புரியலை அப்படின்னாலும் தற்கொலை பண்ணி கொள்ளவா பார்த்தாய் அப்படின்ற மாதிரி அவளோட வாய்ஸ் வந்து கேட்டது. ஓகேவா? சினை ஆட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடை தெருவுக்கு போன போது சின்னவன் ஓடி வந்து இறைத்து கொண்டே சொன்னான், ரயில் போயிருச்சு அக்கா, இன்னும் வரல. சினை ஆட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஆடு மாடெல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்கு அந்த மாதிரிலாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு காலார சரி ஓகே கடை தெருவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து சொல்றான், ரயில் வந்துட்டு போயிடுச்சு, ஆனா அக்கா இன்னும் வரல அப்படின்னு சொல்றான். உடனே ஐயா வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, எங்கேயாவது வாயிழந்துட்டு இருப்பா, ஓகேவா, எங்கேயாவது பேசிட்டு இருப்பா, போய் நல்லா பாருல அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொல்லுச்சு அப்படின்னு சொல்றான் அந்த சின்ன பையன். அப்ப லேசான பதட்டத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னால், ஓடுங்க, அந்த ரயிலை பிடிங்க, என் மக அதுல தான் போயிட்டா, அடுத்த ஸ்டேஷன்ல பிடிங்க போங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சனன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். 2 பஸ்கள் போய் 3வதாக வந்த ராமநாதபுர பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள், பாசஞ்சர் ரயில பிடிப்பா அப்படின்னு. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ரயில் போயிடுச்சு உடனே வந்துட்டு பஸ்ல, ஓகேவா, ஒரு பஸ்ல ஏறி அந்த பாசஞ்சர் ட்ரெயினை பிடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு டிக்கெட் கொடுப்பதுல மும்முரமா இருக்கிறாரு கண்டக்டர். அதை சாதாரண முறையில கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே அந்த அந்த கண்டக்டர் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கத்தோடனே ஐயாவோட மைத்துனர் வந்து பாயிறாரு. நான் உன்னை சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பொண்ணு ரயிலோட போயிருச்சுன்னு நாங்க ஈரக்கொலையை பிடிச்சிட்டு கத்துறோம், சினுங்காம கேட்டுட்டு நிக்கிறீரு, டிரைவர்கிட்ட சொல்லும் ஐயா, வேகமா ஓட்ட சொல்லி, விவகாரம் வேண்டாம் என்று. கண்டக்டரும் வேகமாக போங்கண்ணே
அப்படின்னு ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டு வந்தார். ஓகேவா? ஓகே, இவங்க கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போப்பா அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாரு. கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது. உடனே இந்த கும்பல்லாம் போய் டிரைவர் கிட்ட போய் சொல்லிச்சு. டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்த்தார். இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுர ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள். குடத்தோடு ஒரு பொண்ணு இறங்கிச்சா என்று. யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. போன ஆட்களில் குயுக்தியான ஒருவர் சொன்னார், புள்ளைட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? ஒருத்தர் அப்படியே சும்மா அந்த பிள்ளைகிட்ட தான் டிக்கெட் இருக்காதே, அப்போ ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயா வெளில போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ரயில் நிலையத்திற்கு வெளியே, ஓகே, ரயில் நிலையத்துக்கு வெளில போயிடுச்சா அப்படின்னு நினைச்சிட்டு ரயில் நிலையத்துக்கு வெளில எல்லா இடத்துலயும் கேட்குறாங்க. ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்காரர் தெருவில், சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, அறிந்த வீடு பூராவும் தேடி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள். பால் கடை பழக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதின டயர்டா ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். வீட்டு வாசல்ல இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவன், மெட்ராஸுக்கே போயிருச்சோ புள்ள அப்படின்னு சந்தேகம் எழுப்ப, ஐயா கத்தினார், உன் கழுத்தை கடிச்சு மென்னு புடுவேன், பேசாம இரு. ஐயா கூட போய் திரும்பிய ஆட்களில் ஒருவர் கூட்டத்தின் கவலையை கவனித்து விட்டு சொன்னார், நாம அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கு போய் பார்த்திருக்கணும், எங்காவது புள்ளை இறங்கி திசை தெரியாம நிக்குதான்னு, இங்கே உட்கார்ந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர். அம்மாவுக்கு இந்த பேச்சுக்களை கேட்டு கொமட்டலும் மயக்கமாக வந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமிக்கொண்டும் வாயில் முந்தானையை அழுத்தி கொண்டும் சொன்னாள். ஓகேவா? இவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாம ஒரு மாதிரி கொமட்டி அழுகுறாங்க. அழுது அவங்க அந்த முந்தானைன்னா என்னது, அந்த அந்த புடவை கட்டிருப்பாங்கல்ல, அதோட லாஸ்ட்ல வந்து தன்னோட வாயில வச்சுட்டு அழுதுட்டே சொல்றாங்க, என் புள்ள எந்த ஊர் தண்டவாளத்திலேயோ விழுந்து கிடக்கோ, அவளால அடக்க ஐயோ என் புள்ள ஏதோ தண்டவாளத்துலதான் விழுந்துருச்சு. தண்டவாளம்னா என்னது, இந்த ரயில் போகும்ல அந்த பாதையில தான் விழுந்துச்சு. அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்திற்கே ஓடினாள். ஓகேவா? பின்னாலே ஐயாவும் ஊர்ஜனமும் ஓடியது. பொழுது இருட்டி கொண்டு வந்தது. ஒரு மாதிரி ஈவினிங் ஆச்சு. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்தி விட்டு கூர்ந்து பார்த்தா தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. ஓகேவா? அந்த ரயிலோட அந்த ஒரு தண்டவாளத்திலே போறாங்க. அப்புறம் ஒரு 10 அடி போனோடனே ஐயா அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நிறுத்தி அங்க தூரத்துல பாக்குறாங்க, ஒரு உருவம் தெரியுது. நெருங்க நெருங்க அம்மாதான் முதலில் கத்தினாள், அந்தா இந்திரா வருது. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள். ஓகேவா? அவ வரா அந்த இதுல. அம்மா நிறை பூரிப்பில் பயங்கர சந்தோஷத்துல விம்மிக்கின்று அழுது கொண்டே போய் குடத்தை வாங்கினாள். நிறை குடம் சொட்ட சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள். அப்படி ஃபுல்லா இருக்கு, குடம் ஃபுல்லா இருக்கு, சொட்டவே இல்லை. ஓகேவா? மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார். ரொம்ப ஆச்சரியமா கேட்டா, மகளே, இதையும் சுமந்துக்கிட்டா வரணும்? இத்தனை மைலுக்கும் இவ்வளவு தூரம் இதை சுமந்துட்டா வந்த அப்படின்னு கேக்குறேன். இந்திரா சொன்னால், ஊக்கும் நாளைக்கு வர குடிக்க எங்க போறது அப்படின்னு சொன்னான். இந்த நான் அப்படி வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வரலன்னா நாளைக்கு வரைக்கும் குடிக்கிறதுக்கு எங்க போறது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ பேசிக்கா நான் வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே சுச்சுவேஷன் தான் இருந்தது. நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு லாரி வரும். ஸோ லாரியில் சண்டை போட்டு தண்ணி பிடிக்கிறது, அந்த தண்ணி பிடிச்சா மட்டும்தான் அடுத்த நாள் வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த லாரிக்கு பின்னாடி போகும்போது நிறைய லேடிஸ் வந்துட்டு கல் போட்டு வச்சுருப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட், நீ தான் செகண்ட் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாளுக்கு லைனில் நிற்கிறதுக்கு இன்றைக்கே கல் போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னோட லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஸோ தண்ணீர் இல்லாமல் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. கரெக்டாக? ஸோ நம்ம என்னைக்கு வந்து நம்மளோட தண்ணீரை நம்மளே சுமந்து தூக்கிட்டு வரோமோ அப்போ தான் நமக்கு வந்து தண்ணீரோட முக்கியத்துவம் புரியும். இதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்து வந்தோம், நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு வரும். ஓகேவா?
இந்த நூல்வேலி அப்படின்னா கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். ஓகேவா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவிதையையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.